ஹாய் கைஸ், இது உங்க சினி ரெயின்போ. இன்னைக்கான லேட்டஸ்ட் சினி தகவல்கள் என்னன்றதை நாங்க பார்க்க போறோம். வெற்றிமாறன் கௌதம் மேனன் கூட்டணியில புதிய திரைப்படம் உருவாக இருக்குது. இந்த படத்துல நடிக்க போற அந்த ஹீரோ யாரு? இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கத்தில் தற்போது உருவாகியுள்ள திரைப்படம் டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ். மம்முட்டி ஹீரோவாக நடித்துள்ள இந்த படம் வருகின்ற 23ஆம் தேதி வெளியாக இருக்குது. இந்த படத்திற்கு பின் கௌதம் மேனன் யாரை வைத்து புதிய படத்தை இயக்கப் போகின்றார் என அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இதுவரை வெளிவரவில்லை. ஆனாலும் வெற்றிமாறனின் கதையை வைத்து கௌதம் மேனன் இயக்கப் போவதாக சமீபத்தில் தகவல் ஒன்று வெளியாகி இருக்குதாம். இந்த படத்தில் சிம்பு நடிக்கப் போவதாக கூறப்பட்ட நிலையில் சிம்பு இல்லை, நடிகர் ரவி மோகன் தான் இந்த படத்தின் ஹீரோவாக நடிக்க இருக்கின்றார் என்கின்றார்கள். இந்த நிலையில் சமீபத்திய போட்டியில் தனது அடுத்த படம் குறித்து பேசிய இயக்குனர் கௌதம் மேனன் வெற்றிமாறன் கதையை வைத்து படம் இயக்குவதற்கான டிஸ்கஷன் போய்கொண்டிருக்கின்றது. அது மிகவும் சுவாரஸ்யமான கதையாகும். இந்த படத்தில் ஹீரோவாக ரவி மோகன் நடிப்பதற்கு பேச்சுவார்த்தை நடந்து வருகின்றது என்று அவர் கூறியிருக்கின்றாராம். 7 நாட்களிலேயே மதகஜ ராஜா திரைப்படம் செய்துள்ள வசூல் எவ்வளவு தெரியுமா? தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கும் விஷால் நடிப்பில் கடந்த வாரம் வெளியாக இருந்த திரைப்படம் தான் மதகஜ ராஜா. சுந்தர் சி இயக்கத்தில் உருவான இந்த படம் சில காரணங்களால் பல ஆண்டுகள் கிடப்பில் கிடந்த நிலையில் கடந்த வாரம் ரிலீஸ் ஆனது. சந்தானம், அஞ்சலி, வரலட்சுமி, சரத்குமார் உள்ளிட்ட பலரும் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார்கள். மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்று வெற்றியடைந்துள்ள இந்த படம் வசூலில் பட்டையை கிளப்பி வருகின்றதாம். இந்த நிலையில் 7 நாட்களில் உலகளவில் இந்த படம் செய்த வசூல் குறித்த தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி மதகஜ ராஜா திரைப்படம் 7 நாட்களில் உலகளவில் 39 கோடி வசூல் செய்துள்ளதாம். விரைவில் இந்த படம் 50 கோடி மைல்கல்லை அடைந்து சாதனை படைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கின்றார்கள். முத்துக்குமரன் முதலிடம், 2ஆம் இடம் பிடித்தது இவர். பிக் பாஸ் 8 சீசன் இன்று நிறைவு பெறுகின்றது. பரபரப்பாக நடந்து முடிந்த இந்த ஷோவில் முத்து தான் டைட்டில் வினர் என்பது தெரிந்த தகவல்தான். ஆனாலும் 2ஆம் இடம் பிடித்தது யார் என்பது பற்றி பல்வேறு குழப்பங்கள் இருந்து வந்தது. சௌந்தர்யாவா அல்லது விஜய் விஷாலா யார் இடம் பிடித்திருப்பார்கள் என்ற கேள்வி இருந்து வருகின்றது. தற்போது வந்திருக்கும் தகவல்களின்படி முத்துக்குமரன் முதலிடம் பிடிக்க சௌந்தர்யா தான் ரன்னர் அப் என்றும் உறுதியான தகவல்கள் வந்திருக்கின்றது. அதன்படி வின்னர் முத்துக்குமரன், ரன்னர் சௌந்தர்யா, 2ஆம் ரன்னர் அப் விஷால், 3ஆம் ரன்னர் அப் பவித்ரா, 5ஆம் இடம் ரயான் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஜூன் மாதம் தொடங்கும் பிரேமலு 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள். கிறிஸ் ஏடி இயக்கத்தில் உருவான பிரேமலு திரைப்படம் உலகளவில் 130 கோடி ரூபாய் வசூலித்திருந்தது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கிறிஸ் ஏடி இயக்கத்தில் உருவான பிரேமலு திரைப்படம். இந்த படத்தில் நஸ்லின் மற்றும் அமிதாப் பைஜி ஆகியோர் முதன்மை பாத்திரங்களில் நடித்திருந்தார்கள். கிறிஸ் மற்றும் கிரண் ஜோஷி இணைந்து எழுதியுள்ள இந்த படத்திற்கு அஜ்மல் சாபு ஒளிப்பதிவு செய்தார். திரைப்படம் வெளியாகி மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றிருந்தது. ஒரு இளம் காதலர்கள் மத்தியில் நடக்கும் சம்பவங்களை அடிப்படையில் வைத்து இந்த திரைப்படம் அமைந்திருந்தது. விஷ்ணு விஜய் இசையமைக்க ஆகாஷ் ஜோசப் வர்கீஸ் படத்தொகுப்பாளராக பணியாற்றியிருக்கின்றார். இந்த நிலையில் படத்தின் 2ஆம் பாகம் எடுக்கப் போவதாக படக்குழு முன்னதாகவே போஸ்டர் வெளியிட்டு அறிவித்திருந்தனர். இந்நிலையில் படத்தின் படப்பிடிப்பு பணிகளை ஜூன் மாதம் தொடங்க இருப்பதாகவும் திரைப்படத்தை இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியிடப் போவதாகவும் படத்தின் தயாரிப்பாளர் கூறியிருக்கின்றாராம். இது போன்ற சினி தகவல்களின் லேட்டஸ்ட் அப்டேட்டை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்களும் தொடர்ந்து சினி ரெயின்போவுடன் இணைந்திருங்கள்.